இன்று தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கியமான சட்ட மற்றும் அரசியல் விவகாரம் குறித்து விரிவாக பார்க்க போகிறோம். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த உத்தரவு ஏன் வழங்கப்பட்டது? யார் மனு தாக்கல் செய்தனர்? தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு என்ன? இந்த வழக்கின் அடுத்த கட்டம் என்ன? இந்த தீர்ப்பு தமிழக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியாகும் போது அந்த தொகுதியில் புதிய உறுப்பினரை தேர்வு செய்வதற்காக நடத்தப்படும் தேர்தலே இடைத்தேர்தல். பதவி காலியாக பல காரணங்கள் இருக்கலாம். ராஜினாமா, மரணம், தகுதி நீக்கம், நீதிமன்ற உத்தரவு, வேற காரணங்களால் உறுப்பினர் பதவி இழத்தல். தமிழகத்தில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவிக்கும் சூழல் நிலவியது. ஆனால் இதற்கிடையில் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்ற இடைக்கால தடை வழங்கியுள்ளது. மனுதாரர் முன்வைத்த முக்கிய வாதங்கள்: காலியிடங்கள் தொடர்பாக சட்ட ரீதியான சில விவகாரங்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன. தேர்தல் அறிவித்தால் பின்னர் சட்ட சிக்கல்கள் உருவாகலாம். முதலில் அந்த விவகாரங்களுக்கு தீர்வு தேவை. அதன் பிறகு தேர்தல் நடத்த வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை வழங்கியுள்ளது. இது இறுதி தீர்ப்பல்ல. நீதிமன்றம் அனைத்து தரப்பினரின் வாதங்களையும் கேட்டு பிறகு இறுதி முடிவை வழங்கும். அதுவரை தற்போதைய நிலை தொடர வேண்டும் என்பதை இடைக்கால தடை. இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் தனது விளக்கத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளது. அதில் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம், சட்ட நடைமுறைகள், அரசியல் அமைப்பு சட்ட விதிகள் போன்ற அம்சங்கள் எடுத்துரைக்கப்படலாம். அரசியல் கட்சிகளின் எதிர்வினை என்ன? இந்த உத்தரவு வெளியாகியதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். சிலர் மக்களின் பிரதிநிதித்துவம் காலியாக இருக்கக்கூடாது என்கிறார்கள். மற்றவர்கள் சட்ட நடைமுறைகள் முழுமையாக முடிந்த பிறகே தேர்தல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த இடைத்தேர்தல் நடைபெற இருந்தால் அரசுக்கு பெரும் அரசியல் முக்கியத்துவம் இருந்திருக்கும். எதிர்க்கட்சிகளுக்கு தீவிரமாக களமிறங்கியிருக்கும். கூட்டணி அரசியல் மீண்டும் பேசப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது நீதிமன்ற உத்தரவால் அந்த நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது.